அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பி எக்ஸாமுக்கான எஜுகேஷன் மெத்தடாலஜி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் ப்ளஸ் அதுக்கு ரிலேட்டான கொஸ்டின் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், இது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருக்கு, பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். If you are interested to join our Facebook and Telegram channel means links are available in description box. Syllabus for TRB Education Methodology. Education Methodology-க்கான சிலபஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். யூனிட் 1 to யூனிட் 8. நம்ம எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தாலும் சரி, அந்த சிலபஸை ஹார்ட் காப்பி போட்டு படிங்க. என்ன டாபிக் கவர் பண்ணோம், என்ன டாபிக் கவர் பண்ணல அப்படின்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணி படிங்க. அப்போனா தான் நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 8 யூனிட்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லேர்னிங் கர்வ்ஸ் ஷோஸ். கற்றல் வளைவு எதை காண்பிக்கிறது? ஜஸ்ட் கிளிக் பாஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இட் ஷோஸ் கிராஜுவலி சேஞ்சிங் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். லேர்னிங் கர்வ் ஷோஸ் கிராஜுவலி சேஞ்சிங் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ லேர்னிங்னா என்ன, லேர்னிங் கர்வ்னா என்ன? கற்றல் என்பது புதிய அறிவையும் புதிய பதில்களையும் பெறுவதற்கான செயல்முறையாகும். Similarly, learning curve is the curve that shows the teaching and learning process. It shows the teaching and learning process. ஸோ ஒரு லேர்னிங்னா என்ன? நாம் ஒரு புதுசாக ஒரு கல்வியை கற்றுக்கிறது தான், ஒரு பதிலை நம்ம பெறுவது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். லேர்னிங் கர்வ்ஸ்னால் என்ன? இட் ஷோஸ் த டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் learning curve. The learning curve is the relationship between learning and practices. Learning curve is the relationship between learning and practices. இந்த learning curve கான்செப்டை கிரியேட் பண்ணது யாரு? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. The learning curve concept was created by Herbert Ebbinghaus. இவர் தான் இந்த learning curve கான்செப்டை கிரியேட் பண்ணாரு. The types of learning curves. There are 4 types of learning curves. What are the types? The curves of equal returns, increasing returns, decreasing returns and S-shaped returns. So, types of learning curve. First type என்னது? The curves of equal returns. Equal returns என்ன? This curve is also known as linear acceleration curves. உங்களுக்கு questions கேட்பாங்க. What is the another name of equal return curves? Answer, linear acceleration curves is also known as equal return curves. This curve shows and tells the learning percentage level has been equal with every trial. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் கர்வ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. திஸ் டைப் ஆஃப் கர்வ் ஷோஸ் அண்ட் டெல்ஸ் தி percentage level has been equal with every trial. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கேட்பாங்க. என்ன டைப் ஆஃப் கர்வ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஈக்குவல் டைப் ஆஃப் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சடனாக ரைஸ் ஆகும். அதுதான் என்னது? இன்க்ரீசிங் டைப்ஸ் ஆஃப் கர்வ். இனிஷியலி ஸ்லோ பட் ஆஃப்டர் ரைஸ்டு அட் த அப்பர் எண்ட். இதுதான் என்னது? இன்க்ரீசிங் டைப் ஆஃப் கர்வ். இப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம், இது ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சொல்லணும் அப்படின்னா, this curve is seen when the students are asked to deal with difficult lesson or problems. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான லெசனோ டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமோ கேட்கும்போது இந்த கர்வ் தென்படும். ஓகேங்களா? இந்த கர்வை நம்ம பார்க்கலாம். The curve of increasing returns அப்படின்னா என்ன? This curve is seen when the students are asked to deal with difficult lessons or problem. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. நீங்கள் சொல்லணும் இந்த கொஸ்டின், இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இது என்ன டைப் ஆஃப் கர்வ்? இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ். ஸோ டிக்ரீசிங் ரிட்டர்ன்ஸ்னால் என்ன? திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் கர்வ் ஃபவுண்ட் இன் த எஜுகேஷனல் சிஸ்டம். விச் கர்வ் இஸ் த காமன் ஃபவுண்ட் இன் எஜுகேஷனல் சிஸ்டம்னு கேட்டால் டிக்ரீசிங் டைப் ஆஃப் கர்வ். ஓகே, இது இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். This happens because students has reached the level of performance which is reduced the number of trials. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ட்ரையலுங்கிறது தேவைப்படாது. ரெடியூஸ் பை ட்ரையல்ஸ்.
நாமளே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் போடுறோம் அப்படின்னா நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு ட்ரையலுங்கிறது தேவை கிடையாது. நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரையல் வந்து குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ இந்த டைப் ஆஃப் கர்வ்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இப்போ இந்த இடத்துல என்ன டைப் கர்வ் தென்படும் அப்படின்னா டிக்ரீசிங் டைப் ஆஃப் கர்வ் சொல்லணும். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது என்ன டைப் ஆஃப் கர்வ்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் டிக்ரீசிங் டைப் ஆஃப் கர்வ் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி எஸ் ஷேப்டு கர்வ். எஸ் ஷேப் கர்வ்னா என்ன? ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் ஸ்லோ ஆகும். இதுதான் என்னது? எஸ் டைப் ஆஃப் கர்வ். இஃப் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் given a new lesson with a general level of difficulty then the shape of curve is known as S-shaped curve. அதாவது இப்போ ஃபஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் தெரிஞ்சாதான் தேர்ட் யூனிட்டு நம்ம ஈஸியாக புரியும். அதாவது ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் இன்டர்லேட் பண்ணி தான் தேர்ட் யூனிட் இருக்கும். நம்ம டேரெக்டாக தேர்ட் யூனிட் நம்ம நடத்தினோம் அப்படின்னா அது வந்து டிஃபிகல்ட் லெவலாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து என்ன டைப் ஆஃப் கர்வ் தென்படும் அப்படின்னா எஸ் டைப் ஆஃப் கர்வ். ஓகேங்களா? ஸோ மொத்தம் எத்தனை டைப் கர்வ் இருக்குது? 4 டைப் கர்வ் இருக்குது. ஈக்குவல் ரிட்டர்ன்ஸ், இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ், டிக்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் அண்ட் எஸ் ஷேப்டு கர்வ். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன டைப் ஆஃப் கர்வ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம், நேச்சுரல் பவுண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. இது ஜிகே ரிலேட்டடான டாபிக். ஸோ நேச்சுரல் பவுண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் இந்தியன் ரிவர்ஸ், அப்புறம் ஒலிம்பிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஜிகே ரிலேட்டடான டாபிக்ஸ். ஆல்ரெடி வீடியோ சீரீஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோ சீரீஸ்லாம் போய் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தேசிய கல்வி முறை என்ற புத்தகத்தில் கற்பித்தலுக்கான 3 கொள்கைகளை ஏற்றுவித்தவர் யார்? இது ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின். ஒரு தேசிய கல்வி முறை என்ற புத்தகத்தில் கற்பித்தலுக்கான 3 கொள்கைகளை ஏற்றுவித்தவர் யார்? ஸ்ரீ அரபிந்தோ. அவர் தான் இந்த தேசிய கல்வி முறைக்கான 3 பிரின்சிபல் சொன்னார். அது என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நத்திங் கேன் பி டாட், செல்ஃப் பீஸ் லேர்னிங் அண்ட் டீச்சிங் ஃப்ரம் நியர் டு ஃபேர். ஸோ இந்த 3 பிரின்சிபல் தான் அவர் ஃபாலோ பண்ணார். யார்? அரபிந்தோங்கிறவர். ஓகேங்களா? ஸோ அதுக்கான தமிழ் விளக்கம் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ அரபிந்தோங்கிறவர் இந்தியன் ஃபிலாசபர். அவர் எங்கே பிறந்தாங்க, எந்த வருடம் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கு. அதே மாதிரி அவர் எதை நம்பினார்? ஹி பிலீவ்ட் ட்ரானிசம். ட்ரானிசத்தை அவர் நம்பினார். இப்போ காந்திஜி வந்து பார்த்தா அப்படின்னா ஐடியலிசத்தை நம்பினார். அரபிந்தோங்கிறவர் எதை நம்புறாரு? ட்ரானிசத்தை நம்புறாரு. இது ரிலேட்டடான கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ட்ரானிசம், ஐடியலிசம், பிராக்மெட்டிசம், ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அரபிந்தோ எதை நம்பினார்? ட்ரானிசத்தை நம்பினார். அதே மாதிரி மகாத்மா காந்தி எதை நம்பினார்? ஐடியலிசத்தை நம்பினார். ஸோ அரபிந்தோ டெவலப்ட் அன் எஜுகேஷன் சிஸ்டம் விச் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் இன்டெக்ரல் எஜுகேஷன். இந்த கேள்வி ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் மேபி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அரபிந்தோ டெவலப்ட் அன் எஜுகேஷன் சிஸ்டம் விச் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் இன்டெக்ரல் எஜுகேஷன். ஒருங்கிணைந்த கல்வி டெவலப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் சொல்லணும் அரபிந்தோ தான் டெவலப் பண்ணது. ஒருங்கிணைந்த கல்வியை டெவலப் பண்ணது யார்? அரபிந்தோ. தட் இஸ் இன்டெக்ரல் எஜுகேஷனை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டால் அரபிந்தோ. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ அந்த இன்டெக்ரல் எஜுகேஷனோட 3 எய்ம்ஸ், மெயின் எய்ம் என்ன இங்கே கொடுத்துருக்க பாருங்க. டு டெவலப் அண்ட் இன்டெக்ரல் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் போத் பப்பிள் அண்ட் டீச்சர். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த இன்டெக்ரல் எஜுகேஷனோட மெயின் எய்ம்ஸ். அதுவும் இந்த 3rd பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ த அரபிந்தோ அவர் தான் இந்த கான்செப்டை கிரியேட் பண்ணது, கான்செப்ட் ஆஃப் இன்டெக்ரல் எஜுகேஷன். அதோட மெயின் எய்ம் என்ன? அந்த மெயின் எய்மில் இருக்கிற மெயின் 5 பிரின்சிபல் என்ன? த பிசிக்கல், த விட்டல், த மென்டல், த சைக்கிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இந்த 5 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் இன் கிராஜுவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃப்ரம் லோவர் லெவல் டு ஹையர் லெவல் டு கன்சியஸ்னஸ் கால்ட் நோஸ்டிக் பீயிங். வாட் இஸ் மீன் பை நோஸ்டிக் பீயிங்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் கொடுக்கறது எல்லாமே முக்கியமான கேள்வி தான். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி எது அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன்.
இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். தட் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். நோஸ்டிக் பீயிங்னா என்ன? நோஸ்டிக் பீயிங்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் கிராஜுவலி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் லோவர் லெவல் டு ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் கால்ட் நோஸ்டிக் பீயிங். இந்த ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், பார்த்துக்கோங்க. நம்ம லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் எஜுகேஷன் படிக்கிறோம்ல, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நோஸ்டிக் பீயிங்னு சொல்லுவோம். இட்ஸ் கிராஜுவலி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் லோவர் டு ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் கால் நோஸ்டிக் பீயிங். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நோஸ்டிக் பீயிங் எனப்படும் உணர்வு கீழ்நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு படிப்படியான மாற்றங்களுக்கான கல்வி உதவுகிறது. கல்வி உதவுகிறது, அதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நோஸ்டிக் பீயிங் சொல்லுவோம். ஓகே, ஸோ அவரோட ஃபிலாசபி என்ன அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ஸ்ரீ அரபிந்தோவோட ஃபிலாசபி என்ன, அதுலேயும் இந்த 3 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம், பிஜிடிஆர்பி வீடியோ சீரியஸ் மேக் பண்ணி போட்டிருக்கோம். யூனிட் 1 to யூனிட் 8க்கான எல்லா கொஷின்ஸும் கவர் பண்ணி வீடியோ சீரியஸ் மேக் பண்ணி போட்டிருக்கோம். பார்ட் 4 வரைக்கும் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். அரௌண்ட் 40% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ சீரியஸ்க்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜி வீடியோ சீரியஸ்க்கு இல்லை. ஸோ அதனால் எஜுகேஷன் மெத்தடாலஜி வீடியோ சீரியஸ் போடுறது ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பாருங்கள், வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வியூஸும் கமெண்ட்ஸும் டிபெண்ட் பண்ணி தான் நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணி போகணும். அதில் கமெண்ட்ஸும் வியூஸும் வரல அப்படின்னா அந்த வீடியோ போடுறது ஸ்டாப் பண்ணிடலான் இருக்கேன். ஏன்னா இது எஜுகேஷன் மெத்தடாலஜி வீடியோவை. ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பிஜிடிஆர்பி 2021. ஸோ ஒரு டிஆர்பி எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணும், அதாவது நம்ம படிக்கிற மெத்தடாலஜி எப்படி இருக்கணும், நம்ம பண்ணுற காமன் மிஸ்டேக் என்ன, அதை ஈஸியாக அனலைஸ் பண்ணிட்டு அதிலிருந்து எப்படி கிளியராக பிளான் போட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கு. போய் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், இந்த வீடியோ பார்த்ததுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Subscribe our YouTube channel Time to Save. If you are interested to join our Facebook and Telegram channel means links are available in description box. Next question, Operation Blackboard was outcome of எந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஆப்ரேஷன் பிளாக்போர்ட் கொண்டு வந்தாங்க? ஆன்சர், நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 கொண்டு வந்தாங்க. ஸோ நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? 1986. அதோட மெயின் எய்ம் என்ன? To increase human and physical resource availability in primary school of India. Similarly, it is related to supply of minimum essential facilities like at least one classroom, one room for each class, 2 teacher, separate toilets for girls and boys. ஸோ ஒவ்வொரு கல்வி முறையும் கொண்டு வரும்போது நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொண்டு வராங்க. அதே மாதிரி தான் இதோட மெயின் எய்ம்ஸ் என்ன? இந்த பிளாக் போர்டுங்கிற கான்செப்ட் எத்ததில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 கொண்டு வந்தாங்க. ஸோ யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி. இதே ஃபஸ்ட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தது யார்? 1968 கொண்டு வந்தாங்க, இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடான எல்லா கொஷினுமே, இந்த நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் ரிலேட்டடான எல்லா கொஷினுமே பார்ட் 1 வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணியிருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்கள். இதோட மெயின் பாயிண்ட்ஸ் என்ன? ஆப்ரேஷன் பிளாக்போர்ட், ஈக்குவல் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல், மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங், காமன் எஜுகேஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பாயிண்ட்லாம் கொடுத்து கேட்பாங்க. இது வந்து ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின், தமிழ் கொஸ்டின் பேப்பரில் இது இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின், மேபி இந்த கொஸ்டின் அப்கமிங் எக்ஸாம் 2021 கேட்கலாம், இந்த கொஸ்டின் அப்கமிங் எக்ஸாமில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின். டேஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் யூஸ் ஆஃப் சைன் இன் கம்யூனிகேஷன். குறியீடுகள் இருக்குது தெரியுங்களா, அதை வந்து எதை குறிக்கிறது? அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டடி ஆஃப் சிமியாலஜி இஸ் நோன் அஸ் ஸ்டடி ஆஃப் சைன் இஸ் நோன் அஸ் சிமியாலஜி. ஸ்டடி ஆஃப் சைன் இஸ் நோன் அஸ் சிமியாலஜி. அதே மாதிரி ஸ்டடி ஆஃப் கேரக்டரிஸ்டிக் இஸ் நோன் அஸ் டைப்பாலஜி. ஸ்டடி ஆஃப் கேரக்டரிஸ்டிக் இஸ் நோன் அஸ் டைப்பாலஜி. Similarly, the study of sound structure is known as phonology. The study of sound structure is known as phonology. So, semiology என்ன, டைப்பாலஜினா என்ன, ஃபோனாலஜினா என்ன?
ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், Woodworth suggested that when an attitude is inactive, it may be called as when an attitude is inactive, it may be called as disposition, மாறுபட்ட போக்கு. இதுவும் ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின். Woodworth சஜஷன் பண்ணார் என்ன, when an attitude is inactive, it may be called as disposition சொல்லுவோம். ஸோ லேர்னிங்னா என்ன, அதை நம்ம தான் ஆல்ரெடி பார்த்தோம். லேர்னிங்கிறது கற்றுக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம். தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிறது, அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், லேர்னிங்னு சொல்லுவோம். லேர்னிங்க்கு ஒரு ப்ராப்பரான டெஃபினேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி லேர்னிங் பண்ணுவாங்க. நான் ஒரு மாதிரி லேர்ன் பண்ணுவேன், நீங்கள் ஒரு மாதிரி லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி லேர்ன் பண்ணுவாங்க. அதுக்கான ப்ராப்பர் டெஃபினேஷன் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ சைக்காலஜிஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜேபி குல்ஃபோர்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லேர்னிங் இஸ் எனி சேஞ்ச் இன் பிஹேவியர் ரிசல்ட்டிங் ஃப்ரம் பிஹேவியர். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் ஆன்சர் சொல்லணும் ஜேபி குல்ஃபோர்ட் அப்படின்னு. சிமிலர்லி லேர்னிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அக்யூரிங் நியூ நாலேஜ் அண்ட் நியூ ரெஸ்பான்சஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது யார் சொன்னாங்க, Woodworth சொன்னாங்க. சிமிலர்லி லேர்னிங் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் ப்ராக்ரெசிவ் பிஹேவியர் அடாப்டேஷன். இது யார் சொன்னாங்கன்னு கேட்டால் பிஎஃப் ஸ்கின்னர். அதே மாதிரி க்ரோன் அண்ட் க்ரோன், இது இவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கு. ஸோ லேர்னிங்க்கு ப்ராப்பர் டெஃபினேஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க. ஆனால் அதுலேயும் மெயின் சைக்காலஜிஸ்ட் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அப்டேட் நியூஸ், ஒலிம்பிக் 2020 நடந்ததில்ல, அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா இந்த வீடியோவிலேருந்து அந்த கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். Who wrote the book The Home and the World? The Home and the World புக்கை எழுதினவங்க யார்? ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் என்ன புக், என்ன நாவல் எழுதினாங்கன்னு பார்த்தோன்னா கீதாஞ்சலி, யூனிவர்சல் மேன், த ஹோம் அண்ட் த வேர்ல்டு. அதே மாதிரி இந்த மகாத்மா காந்தி என்ன புக் எழுதினாங்க, கிருஷ்ணமூர்த்தி என்ன புக் எழுதினாங்க. இந்த கேள்வி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஏன்னா ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, அரபிந்தோ இவங்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பட் கிருஷ்ணமூர்த்தி கொஸ்டின்ஸ் கேட்கல, இது வரைக்கும் கேட்கல. மேபி இந்த எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரீடம் புக் ஆர் நாவல் எழுதினவங்க யாருன்னு சொல்லி கேட்டால் கிருஷ்ணமூர்த்தி. அதே மாதிரி இவங்க என்னென்ன புக் எழுதுனாங்க பார்த்துக்கோங்க. ஸோ மகாத்மா காந்தி எதை நம்பினார், ஹி பிலீவ்ஸ் ஐடியலிசம். ஸோ ஐடியலிசம்னா என்ன, ப்ரெக்னன்டிசம்னா என்ன, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் பார்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, பாருங்கள். ஸோ அவரோட ஃபிலாசபி என்ன, காந்திஸ் ஃபிலாசபி இஸ் பேசிக் எஜுகேஷன். காந்தி ஃபிலாசபி என்ன, பேசிக் எஜுகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன், எதை குறிக்கிறது, பேஸ்ட் ஆன் பிரின்சிபல் ஆஃப் நான் வைலன்ஸ், இன்ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவலிட்டிஸ் அண்ட் எக்ஸலன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். மேபி காந்திஜியோட ஃபிலாசபி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி he believed in education for life, education through life and education throughout life. இந்த பாயிண்ட் அவர் ரொம்ப நம்பினார். வாழ்க்கைக்கான கல்வி, வாழ்க்கையின் மூலம் கல்வி மற்றும் வாழ்நாள் முழுவதும் கல்வி, இதை நம்பினது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் சொல்லணும் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லணும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சிமிலர்லி மகாத்மா காந்தியோட அனதர் நேம் என்ன, அவர் என்னென்ன இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். அதே மாதிரி ஜான் டிவேங்கிறவர் எதை நம்பினார், ஹி பிலீவ் ப்ராக்மெட்டிசம். சிமிலர்லி ஜான் டிவே என்ன இது பண்ணார், எஜுகேஷன் இஸ் நாட் ஏ ப்ரிப்ரேஷன் ஃபார் லைஃப், ரேதர் இட் இஸ் ஏ லைவிங். ஜான் டிவே கூற்றுப்படி கல்வி என்பது வாழ்க்கைக்கான தயாரிப்பு அல்ல, மாறாக அது வாழ்க்கை. இது சொன்னது யார் அப்படின்னா ஜான் டிவேங்கிறவர் சொன்னாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் கேட்பாங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ். பாருங்கள் அவரோட ஃபிலாசபி என்ன, ஜான் டிவேவோட ஃபிலாசபி என்ன. அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் ஃபாலோஸ் 4 பிரின்சிபல். என்னது, நேச்சுரலிசம்,
humanism, internationalism and idealism. He believed learning by doing, discussion method, heuristic method, through and trips. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்க, இது யார் நம்பினாங்க, இது யார் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். A lamp can never light another lamp unless it continues to burn its own flame. இது சொன்னது யார்? ரவீந்திரநாத் தாகூர். இந்த பாயிண்ட் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம், 2021 எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். A teacher cannot truly teach unless he is learning himself. ஆசிரியர் தன்னைத்தானே கற்றுக்கொள்ளாத வரை உண்மையாக கற்பிக்க முடியாது என்பது ரவீந்திரநாத் தாகூரின் கருத்து. ஸோ இந்த பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜிகே சீரியஸ் நம்ம யூடியூப் சேனலில் ஜிகே சீரியஸ் போட்டிருந்தோம், 4 பார்ட் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு வரல. ஏன்னு எனக்கு ரீசன் தெரியல. இது டெக்னிக்கல் ப்ராப்ளமா இல்லை நிறைய வீடியோ ஷேர் பண்ணலையா அப்படின்னு தெரில. ஷேர் பண்ணுங்கள், நிறைய குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் யூடியூப் பிகினர் தான், நான் ஒன்றும் ஃபேமஸ் யூடியூப் சேனல்லாம் கிடையாது. நானும் யூடியூப் பிகினர் தான். சப்போர்ட் பண்ணுங்கள். மித்த டெலகிராம் சேனல், மித்த வாட்ஸ்அப் குரூப் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் நிறைய வியூஸ் வரும். நிறைய வியூஸ், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணால் தான் நான் அடுத்த வீடியோ போடலான்னு எனக்கும் ஆர்வம் வரும். ஸோ பார்க்குற இதே கம்மியாக இருக்கும்போது, கமெண்ட்ஸும் கம்மியாக வரும்போது நமக்கு போடுறது வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் நமக்கு குறையுது. ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நான் ராங்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டெக்னிக்கல் எரராக இருந்தாலும் இருக்கலாம். தப்பு கொஸ்டினில் ஏதாவது தப்பு இருந்தால் அதனால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தப்பு இருக்க சான்ஸ் இல்லை. மோஸ்ட்லி 99% தப்பாக இருக்க சான்ஸ் இல்லை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.